Moto இந்தியால Moto E13 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புது ஸ்மார்ட்ஃபோன் இப்போ அஃபிஷியலி வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட்ஃபோன்ல நிறைய விதமான கலர் இருந்தாலும் எனக்கு பர்சனலி அந்த கிரீன் கலர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இதில் அந்த கிரீன் கலர் தான் இருக்கு. இது அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த மொபைலுடைய சிறப்பம்சம் என்ன தெரியுமா, ரொம்ப பட்ஜெட் வேலையில் இந்த மொபைலை லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த பட்ஜெட் வேலைக்கு இதில் என்ன தான் இருக்கு, ஓப்பன் பண்ணி டக்குன்னு உள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. கேஸோட மொபைல் கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் அரோரா கிரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலருங்க. ஸோ இப்படி தான் இருக்குது, கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குது. அடுத்தபடியாக புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. குட்டியாக ஒரு சார்ஜர் இருக்குது, அநேகமாக ஒரு 10 வாட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே போடுறேன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு USB டைப் A to டைப் C கேபிள். பரவாயில்ல, இந்த பட்ஜெட்டில் டைப் C கேபிளும் வர ஆரம்பிச்சிருக்கு, நல்ல விஷயம். பிசிக்கல் ஓவரின் பார்க்கும்போது வலது பக்கமாக பவர் பட்டன் இருக்கு, அதற்கு மேல வால்யூம் பக்கம் கீ கொடுத்துருக்காங்க. டாப் சைடுல டால்பி அட்மாஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. 3.5mm ஜாக் இருக்கு. இடது பக்கமாக சிம் ட்ரேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் C போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. மொபைலுடைய டிசைனை பொறுத்த வரைக்கும் பின் பக்கமாக லைட்டாக கொஞ்சம் கர்வாக இருக்குது. ஸோ கையில் எடுக்கும் போது இன் ஃபீல் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது. அண்ட் பின் பக்கமாக இந்த கலர் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். திக்னஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 8.47mm திக்னஸ் வந்து இருக்குது. அண்ட் அக்ரிலிக் கிளாஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மேட் ஃபினிஷிங் தான், டெக்ஸ்சர் எதுவும் கிடையாது. பட் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. கேமராவை சுற்றி அதே கலர் தான், பட் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி தெரியுது. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 6.5 இன்ச்க்கான IPS LCD HD+ ரெசல்யூஷன் நமக்கு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போது டிஸ்பிளே ஓரளவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. அண்ட் கீழே ஒட்டும் இந்த சின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரியை கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த குட்டி சார்ஜர் 10 வாட்கான சார்ஜர் தான். அண்ட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 175 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அப்ராக்சிமேட்லி அந்த வெயிட் வந்துடும் நினைக்கிறேன். கொஞ்சம் ஹெவியாக தான் வந்து தெரியுது. ஆனால் கையில் சிங்கிள் ஹேண்டில் பிடிக்கிறதுக்கு ஓகே, ஓரளவுக்கு வந்து நேரவாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு U ஷேப்பில் வந்து ஒரு நாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராசஸரை பற்றி பேசும்போது இதில் யூனிசாக் T606 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் 1.5 லட்சத்துக்கு மேலே அப்ராக்சிமேட்லி வர்றதா சொன்னாங்க. நாங்கள் ரன் பண்ணும்போது எவ்வளோ வந்தது அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. ஒரு ஜென்ரல் கேஷுவலான யூசேஜ்க்கு மட்டும் இது பரவாயில்லையா இருக்கும். ரேமை பொறுத்த வரைக்கும் 2GB 4GB அப்படின்னு சொல்லி 2 வேரியன்ட்ல வருது. 64GB ஸ்டோரேஜ் வருது. LPDDR4X ரேம் டைப் கொடுக்குறாங்க. அண்ட் ஸ்டோரேஜ் டைப் இப்போ வரைக்கும் என்னன்னு தெரிய வரும்போது நான் மென்ஷன் பண்றேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், செக் பண்ணி பாருங்க. கேமராவை பொறுத்த வரைக்கும் பின் பக்கமாக 13 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த U நாட்ச்ல நமக்கு 5 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துலையுமே நான் எடுத்த சாம்பிள் இமேஜஸ் எப்படி இருக்குன்றது வந்து பாருங்க. ஒரு மினிமமான கேஷுவல் யூசேஜ்க்கு கையில் ஒரு ஃபோன் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி எடுக்கிறவங்களுக்கு ஓகே, எந்த மாதிரி வருமோ அந்த அளவுக்கு வந்து இருக்கு. உங்க கருத்துக்கள் என்னன்றதை ஷேர் பண்ணுங்க. வீடியோவை பொறுத்த வரைக்கும் பின்பக்க கேமரால உங்களால ஃபுல் HDல 30 FPS வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் வெறும் HDல 30 FPS வரைக்கும் வீடியோ எடுக்கலாம். Android 13 Go எடிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மினிமலான யூசேஜ்க்கு ஓரளவுக்கு வந்து ஓகேவா இருக்கும். மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டியூவல் பேண்ட் வைஃபைக்கான சப்போர்ட் இருக்கு. ப்ளூடூத் 5.0க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் USB டைப் C போர்ட் வந்து கீழே கொடுத்துருக்காங்க, which is 2.0 வெர்ஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த டிவைஸ் நீங்க செக் பண்ணி பார்க்கணும்னா Flipkart மற்றும் Motorola அஃபிஷியல் வெப்சைட்ல இது அவைலபிளா இருக்கும். அப்படி இல்லை நீங்க ஆஃப்லைன்ல பார்க்கணும் அப்படின்னா ஜியோ மார்ட்லயோ இல்லாட்டி வந்து மை ஜியோ ஸ்டோர்லயோ வந்து இது அவைலபிளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க அங்கேயும் தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒருவேளை நீங்க ஜியோ கஸ்டமரா இருந்தீங்கன்னா Jio Lock Offerல உங்களுக்கு 700 ரூபாய் வரைக்கும் கேஷ்பேக்கான ஆஃபரும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இன்னும் ஒரு சில ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்கு. நான் மென்ஷன் பண்றேன், அப்படி இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன், நீங்க தாராளமா செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மொபைலுடைய பிரைசிங்கை பொறுத்தவரைக்கும் இவங்க மொத்தமா 2 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஒன்னு 2GB RAM மாடல், இன்னொன்று வந்து 3GB RAM மாடல். ஸோ 2GB RAM மாடல் பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் 4GB மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. எக்ஸ்ட்ராவா ஒரு சில ஆஃபர்ஸும் வந்து இருக்கு. அந்த பர்டிகுலர் பிரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் போன் எப்படி இருக்குன்றத வந்து சொல்லுங்க. ஒரு நல்ல லோ பட்ஜெட்ல உங்களுக்கு ஒரு நல்ல பேட்டரி லைஃப் கொடுக்கக்கூடிய விதத்தில் டிசைனும் நல்லா இருக்கு. அண்ட் மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அந்த காஸ்டிங்க்கு எப்படி இருக்குன்றது நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.